ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒரே ஒரு வாய்ப்பு தான். இன்று இரவுக்குள் என்ன வேண்டுமோ அதை நீ நினைத்து கொண்டு நான் சொல்லும் இந்த மூணு வார்த்தையை மட்டும் நீ சொல்லிவிட்டால், நான் சொல்லும் விஷயத்தை நீ சொல்லிவிட்டால், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்குள் நீ கேட்டது கிடைக்கும். இந்த வரம் இன்று மட்டும்தான் நான் உனக்கு தருவேன். இந்த வரத்தை நீ தவற விட்டு விட்டால் நான் பொறுப்பல்ல. அதற்கு பிறகு நான் திரும்பவும் உன்னை சந்திக்கும் பொழுது எப்படி வேண்டுமானாலும் நான் உனக்கு அது தந்து விடுவேன். ஆனால் இன்றே உனக்கு அது வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த வார்த்தையை நீ சொல்ல வேண்டும் 3 முறை. என்னுடைய தங்கமே, அது என்னவென்று சொல்கிறேன், முழுமையாக கேள். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை நீ சந்தித்து இருக்கிறாய். ஒரு பிரச்சனையை கூட உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு வைத்தது கிடையாது. எல்லா விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கை உன்னை போட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசிக்கவே முடியாத அளவுக்கெல்லாம் நிறைய கவலைகளை பட்டுவிட்டாய். உதவிகளை கேட்கும் இடத்தில் உதவிகள் கிடைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நினைத்து கொண்டு நீ எத்தனையோ விஷயங்கள் அனைத்தையும் தாண்டி வந்துவிட்டாய். ஆனால் பார்த்தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் சொல்வது போல எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை. அதற்கு காரணம் நான் தான் என்று நீ எப்பொழுதும் என்னை திட்டுவாய் என்பதும் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நான் யோசிக்கும் பொழுது நீ என்னை திட்டுகிறாய் என்பதை நான் யோசிக்காமல் இருப்பேனா? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ என்னை எந்த மாதிரியான விஷயத்தில் திட்டினாலும் அது எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த அளவுக்கு நான் சுதாரிப்பாக இருக்கிறேன். உன்னை போல சுதாரிப்பு இல்லாமல் இங்கு யாருமே இல்லை. யாராக இருந்தாலும் எப்பொழுதும் நம்புவது, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொண்டு இருப்பது. ஆனால் தெய்வங்கள் நாங்கள் சொல்லும் விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் கேட்பதும் கிடையாது, அதை செய்து பார்ப்பதும் கிடையாது. எந்த விஷயத்தை செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தை செய்யவில்லை. எந்த விஷயத்தை செய்யக்கூடாதோ அந்த விஷயத்தை தான் நீ செய்கிறாய். புரிகிறதா? சரியாகத்தானே சொல்கிறேன். நான் ஒரு வரத்தை தரும் பொழுது அதை நீ தட்டிவிட்டாய் என்றால் அது திரும்ப கிடைப்பதற்கு பல நாட்கள் ஆகும். நான் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வார்த்தைகள், அதாவது ஓம் சாய்ராம் என்று நீங்கள் ஆசையோடு சொல்வீர்கள் பார்த்தீர்களா, அந்த வார்த்தைகளை முதலில் போய் அங்கு பதிவிடுங்கள். நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு நபர்களுக்கும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இந்த சாயாகிய நான் நிச்சயமாகவே தருவேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது சொல்லும் இந்த வார்த்தையை நீ கண்ணை மூடிக்கொண்டு சொன்னால் மட்டுமே போதும். வேறு எதுவும் நீ எனக்காக செலவிட வேண்டும் என்று அவசியம் கிடையாது. எங்கு இருந்தாலும் உன்னை பார்த்தால் ஓடி வந்து சிலர் பேசுவார்கள். அதே போல நீ எங்கிருந்தாலும் ஓடி வந்து எல்லா பிரச்சனையும் உன் மீது ஒட்டிக்கொள்கிறது. இந்த பிரச்சனையை எல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கே மிக சந்தேகமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? எந்தெந்த விஷயமாக இருந்தாலும் சம்பந்தமே இல்லை என்றாலும் எதற்காக நம்மிடம் சில பிரச்சனைகள் வருகிறது என்பதை நீ சில நேரம் யோசிப்பாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னையே தேடி தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை தருகிறது. எனக்கு எல்லாமே நல்லபடியாக புரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ சோதனையும் அதன் மீதுதான் இருக்கிறது. நீ யோசிப்பாய், ஏன் இந்த வாழ்க்கையில் நமக்கு மட்டும் ஏன் தேடி தேடி பிரச்சனைகள் வருகிறது என்று. தங்கமே, சில தேவையில்லாத கர்ம வினைகள், சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளை இழுத்து வந்து உன்னுடைய வாழ்க்கையில் சேர்க்கும். ஆனால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கவே கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் எதை உனக்கு நீ சாதிக்க வேண்டுமோ அதில் பயணம் செய்ய வேண்டும். நல்லது நடக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வர வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை மட்டும் 3 முறை சொல். என்ன தெரியுமா? நீ எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதாவது, நீ ஓம் சாய்ராம் போற்றி, ஓம் சாய்ராம் போற்றி, ஓம் சாய்ராம் போற்றி என்று நீ சொல்.
நிச்சயமாக 3 முறை அதிக நம்பிக்கையோடு, சாதாரணமான நம்பிக்கையோடு என்பது கிடையாது. அதிக நம்பிக்கையோடு நீ இந்த வார்த்தையை நீ சொல். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நன்மைகள் உண்டாகும். நீ எத்தனையோ நாட்கள் எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கலாம். எல்லா பரிகாரங்களையும் நீ செய்திருக்கலாம். இது ஒரு சூட்சுமமான வழி. நீ சொல்லிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கான மாற்றங்கள் வருகிறது என்று நீயே பார்ப்பாய், நீயே சந்தோஷப்படுவாய். சில சமயங்கள் சில விஷயங்களை நீ பார்க்கும் பொழுது தோன்றும் ஒரே ஒரு விஷயம், நமக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கான பிரச்சனை என்பது. அதுவும் சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள். ஒரு நேரத்தில் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும். அதில் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும். ஆனால் சில சமயம் ஒரு வாழ்க்கையில் ஒருவனுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளே நடக்கும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, தேவையே இல்லாத பிரச்சனைகள் வருகிறது என்பது தோன்றும். அந்த நேரம்தான் உனக்கு எப்பொழுது சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது, சம்பந்தத்தோடு இருக்கும் எந்த விஷயமும் நடப்பது இல்லை. இப்படி இருக்க பட்சத்தில் நான் உனக்கு ஒரு சுட்சமமான வழியை சொல்லியிருக்கிறேன். இதை நீ பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் ஒரே நாளில் உனக்கு கிடைக்கும். நீ சில சமயம் தேவையில்லாத பிரச்சனையில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீ சொல். நிச்சயமாக அந்த பிரச்சனை உன்னை விட்டு போகும். உனக்கு இன்று என்ன வேண்டுமோ அதை நினைத்துக்கொள். ஒன்று பிரச்சனை போக வேண்டும் என்றால் பிரச்சனை போக வேண்டும் என்று நினைத்துக்கொள். அது மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது பண தேவை என்றால் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு என்று நீ என்னிடம் கேள் தங்கமே, நான் நிச்சயமாக தருகிறேன். நான் அவ்வளவு சுலபமாக எல்லா விஷயத்தையும் நான் சொல்வது கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை அவரிடம் கொண்டு போய் சேர்க்கும் வரை படாத பாடுபட்டு உழைகிறேன். உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் உன்னுடைய வாழ்க்கையிலேயே இருந்து கொண்டு இருக்கிறேன். கண்மணியே, அழகான கண்மணியே, எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு இருப்பேன். எப்படி உன்னுடைய முகம் இவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையும் அழகாக இருக்கும். 1000 பேர் முகத்தை பார்த்து ஏதாவது விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நீ இப்படி இருந்திருக்கலாம், இந்த மாதிரியான உடைகளை போட்டிருக்கலாம், இந்த மாதிரியான உனக்கு நிறங்கள் அமைந்திருக்கலாம், இப்படி இருந்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் தெய்வம் எது கொடுக்கிறதோ அதை வைத்துதானே உங்களால் வாழ முடியும். இந்த தெய்வமாகிய இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்த சகல ஐஸ்வர்யங்களையும் தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். அது மட்டும் அல்லாமல் நீ எதை கேட்கிறாயோ அது உன்னிடமே வந்து சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு எந்த கவலையும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் உன்னுடைய தொழிலானது மேலும் மேலும் வளர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பணத்தையும் அதிகமான நல்ல விஷயத்தையும் உனக்கு தர இருக்கிறது. உன்னுடைய தொழில் இன்னும் அதிகமான வளர்ச்சியை பார்க்கும். நீ வேண்டுமானாலும் பார், நாள் செல்ல செல்ல உன்னுடைய தொழில் உனக்கு நிச்சயமாக பேரின்பத்தையும் நிறைய ஐஸ்வர்யங்களையும் உனக்கு தர ஆரம்பிக்கும். கண்மணியே, எந்த ஒரு விஷயத்திலும் நீ எதை பற்றியும் தேவையில்லாமல் கவலைப்படக்கூடாது. ஏன் இன்றைய நாள் என்னுடைய தொழில் இவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பதை யோசிக்காதே. சீக்கிரமாக உன்னுடைய தொழில் முன்னுக்கு வரும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அந்த தொழிலால் நீ மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பாய். நாளை கூட உன்னுடைய தொழிலில் நீ மாற்றத்தை காணலாம். ஆனால் இன்று நான் சொன்ன விஷயத்தை நீ செய்தால் இன்றே நீ கேட்கும் விஷயம் உனக்கு நடக்கும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. எந்த ஒரு நிலையிலும் கலங்காதே, தைரியமாக இரு. உன்னை இறுக்கமாக பிடிக்க இங்கு சாய் இருக்கிறேன். நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் இருப்பதினால் உனக்கு எந்த விதமான கவலைகளும் தேவையே அல்ல. மனதில் அமைதிகள் உண்டாகட்டும், ஐஸ்வர்யங்கள் நிலைக்கட்டும். எல்லா நிலையிலும் உனக்கான செல்வங்கள் பெருகி ஓடட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் இந்த சாய் நிச்சயமாக உன் கண்ணுக்கு தெரிகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.